விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீனத்துக்கு வந்து உச்சமடைகிறாரு. நீர் ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு. சுக்கிர பகவானுக்கு மீன ராசி ரொம்ப பிடிச்ச ராசி. உச்சமடைகிறாரு. எந்த கிரகம் உச்சமாகுதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மை கொடுக்கும். ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையே அதான். இப்போ ஒரு பிரதமர்னு வச்சுக்கோங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சுக்கோங்க, இவங்களுக்குலாம் எவ்வளோ பவர் இருக்குது. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு அவ்வளோ பவர் வரப்போகுது. அந்த மாதிரி உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் அடைகிறார். யாரோட? மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் அங்கே இருக்கார். ராகுவோட சேர்றதுனால ராகு ஒரு யோகக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோடு சுக்கிர பகவான் சேரும்போது விருச்சிக ராசிக்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றம். விருச்சிக ராசிக்கு ஏன்னா யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் ஒன்றா சேரும்போது சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு குடும்பத்தில் அதிக சந்தோஷம் உண்டாகும். இதில் இன்னொரு பியூட்டி, இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ரிஷப ராசியோட சுக்கிரன் இடத்துல இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் எங்கே இருக்கார்? குரு பகவானின் மீன ராசியில் இருக்கார். அதனால பரிவர்த்தனை யோகம் உண்டாகுது. அதாவது இந்த இடத்துல இவரோட இடத்துல 2 கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறி அவங்கவுங்க இடத்துல மாறி இருந்தால் பரிவர்த்தனை யோகம். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை ஏற்படுது. பரிவர்த்தனை யோகம் இருக்குது. சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கார். அதனால் இரட்டிப்பு பலாபலன்களை விருச்சிக ராசிக்கு பெற போகிறீங்க. இதில் விருச்சிகத்தை தவிர குருவோட நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் பயணம் செய்ய போகிறாரு. விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் களத்திராதிபதி, விரையாதிபதி. சில செலவுகள் எதிர்பாராமல் வரும். சில சமயங்களில் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க. சில நேரங்களில் இது மாதிரியான பலன்களை அற்புதமாக கொடுத்துட்ருக்காரு. இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல சனீஸ்வரனோட இணைந்து இருக்காரு. அவரோட சுக்கிர பகவானும் இணைந்து சில குழப்பங்களை ஏற்படுத்துறாரு. உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறு ஏற்படுத்தினார். வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்தார், உத்தியோகத்தை கொடுத்தார், தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்து கொடுத்தார். எல்லாம் ஒரு அளவுக்கு நன்மையை தான் கொடுத்தாரு. ஆனால் உழைச்சாதான் பைசா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வயசுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 2025 விருச்சிக ராசிக்காரங்க எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் 5ஆம் இடத்துக்கு பஞ்சரஸ்தானத்தில் வராரு, உச்சமடைகிறாரு. அதே சமயம் யோகக்காரகனோடு இணைகிறார். பரிவர்த்தனை யோகமும் பெறுகிறார் குருவின் மூலமாக. அதனால் இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு இடத்துல சுக்கிர பகவான் அங்கே வராரு. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. சந்தோஷமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் அற்புதமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் அதிகமாக பண்ணுங்கள். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அப்படியே கொஞ்சம் சரி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்து வருவீங்க. அது மாதிரி தொழில் வியாபாரத்துலையும் இப்படி தான். கூட்டாளிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்து வருவீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். முதல்ல குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் குடும்பத்துலேயும் இருக்கும். விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு போராட்டம். எப்போ தான் அதிர்ஷ்ட காத்தடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. அதனோட பார்வை இப்போ வந்துருச்சு. சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ன்றது உங்களுக்கு பூர்வ ஜென்மஸ்தானம். போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய கொடுத்துறீங்கன்னு வச்சுப்போம். இந்த ஜென்மத்தில் எதெல்லாம் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 5ல் சுபகிரகம் வந்துச்சுன்னா அப்போல்லாம் அந்த அறுவடை பண்ணுவீங்க. அந்த டைம் தான் இது. 5ல் சுக்கிரன், 5 கூடிய குரு 7. இதில் பரிவர்த்தனை இருக்கிறதுனால குரு பார்வை இருக்குது. விருச்சிகம் பணம், பொருள், முன்னேற்றம், அதிர்ஷ்டம், யோகம் இது எல்லாம் ஒரு அளவுக்காச்சும் கை கொடுக்கும் இந்த 4 மாதத்தில். இதனால் விருச்சிக ராசிக்கு முயற்சிகள் அதிகமாக தேவை, வெற்றியும் உண்டு. ஆரம்பத்தில் ராகுவோட, சூரியனோட, சனியோட, புதனோட, சந்திரனோட, கேதுனுடைய பார்வை வேற, குருவோட பரிவர்த்தனை, 8 கிரகங்களோட பார்வையில் இருக்கு இந்த சுக்கிரனோட பயிற்சி. டெஃபினட்டாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆதாயமான பலனை கொடுத்துருவார் உங்களுக்கு. மெயினாக ஃபினான்ஷியல் மேட்டர். ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கல்யாணம் எப்போ நடக்கும், கல்யாணம் இப்போ முடியுமா அப்போ முடியுமா, இப்போ நடக்குமா அப்போ நடக்குமா, இது சரியான நேரம். இது அது காதல் திருமணமாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்லேருந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இது சரியான நேரம். இது அதிர்ஷ்டம் எப்போ வரும், எங்களுக்கு ஏதாச்சும் லாட்ரி அடிக்குமா, லக் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காரணம் என்னென்னா 2 கிரகமும் பரிவர்த்தனையில் இருக்குது. அதிர்ஷ்டத்தை நம்பி எப்போவாச்சும் தான் முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சமாச்சும் கிடைக்கும். ஒரு கார் வாங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நல்ல வீடு, ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 வருவீங்க. கல்வியில் நம்பர் 1 வருவீங்க. அரசியலில் நம்பர் 1 வருவீங்க. ஏன்னா சுக்கிரன்னா உச்சத்தில் இருக்கார். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க எல்லா துறையிலும் உச்சனா மேக்சிமம் முதல் நிலை. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில், சினிமா துறையில் சுக்கிரன்னாலே என்டர்டெயின்மெண்ட் தான்.
அதனால் சினிமா துறையில் இருக்கிறவங்க டாப்பில் வருவீங்க. சினிமா துறையில் எதிர்பார்த்து சான்ஸ் தேடி அலையிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் அடைய முடியும். இந்த சான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பயணங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருக்கலாம், ஜாப் விஷயமா இருக்கலாம், டூராக இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் பயணங்களில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். உங்களுடைய குழந்தைங்களால் ஒரு சந்தோஷம், உங்களுக்கு பிடிச்ச உறவுகளால் பேசுகிறதுனால ஒரு சந்தோஷம், நீண்ட நாள் பிரிஞ்சிருந்த நண்பர்களை சந்திப்பீங்க, அதில் ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணங்களில் நீங்கள் இருக்க போகிறீங்க. விருச்சிகத்துக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். சரியாக பயன்படுத்துங்க, சரியாக நடக்கும். அதே மாதிரி உச்சமடையக்கூடிய சுக்கிரன் சுப செலவுகளையும் கொடுப்பார். நல்ல நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணி சந்தோஷப்படுவீங்க. மனிதனுக்கு அதிகப்படியான சந்தோஷம் மற்றவங்க நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுக்கறது, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை செலவழித்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. அனுபவிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையோட ஒரு பகுதி. எவ்வளோ சம்பாதிக்கணுன்றதை விட எவ்வளோ அனுபவிக்கிறோம் தான் ஒரு விஷயம். அந்த அனுபவத்தை கொடுக்குற ஒரு நேரம் தான் இது. நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல இடம், நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு பயணங்கள், நல்ல ஒரு நெருக்கமான அன்பான உறவுகள், இதெல்லாம் கிடைக்கிற ஒரு காலகட்டம் தான் இது விருச்சிக ராசிக்கு. சரியாக பயன்படுத்துங்க. எப்பப்போ எந்தெந்த கடமைகளை முடிக்கணுமோ அதை முடிங்க. அதே மாதிரி உச்சம் அடையக்கூடிய கோள்களுக்கு தான் வலிமை அதிகம். ஒரு சில மாதங்களில் சூரியன் உச்சமாக இருக்கும், ஒரு சில வருடங்களில் குரு உச்சமாக இருக்கும், ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி உச்சமாக இருக்கலாம், அப்புறம் புதன் உச்சமடையும், செவ்வாய் உச்சமடையும். உச்சம்னா என்னென்னா மேக்சிமம், அதாவது உயர்ந்த நிலை, நம்பர் 1 டாப் பொசிஷன். அந்த 9 பிளானட்டில் ஒருத்தர் பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதான் உச்சம். அதனால் உச்சமாக இருக்கிற அந்த சுக்கிரன் ஒரு சுபகிரகம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் பிளானட். அது யாரோட சேர்றாரு, எப்படி சேர்றாரு, யாரோட சேர்ந்து இருக்காரு, அதை பேஸ் பண்ணி தான் விருச்சிக ராசிக்கு சில பலன்களும் இருக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அதே மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் எல்லாமே சுக்கிரன் தான். அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு நல்ல உணவு, ருசியான உணவு, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க. சுக்கிரன் கலைத்துறையில், சினிமா என்டர்டெயின்மெண்ட்டில் மெயினான பிளானட் சுக்கிரன். ஏன்னா அவர் தான் அந்த பொழுதுபோக்கு அம்சத்தை நிறைந்து கொடுக்கக்கூடியவர். ஆடல், பாடல், கேளிக்கை எல்லாமே சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ், அதுக்கும் சுக்கிரன் வருவார். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பிளானட் தான் சுக்கிரன். முயற்சிகள் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி. ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உழைப்பின் காரகன் சனீஸ்வரன் வழியிலே வராரு. அப்போ சனியோட தாக்கத்தை அவர் கொடுப்பார் சுக்கிர பகவான். சனீஸ்வர பகவான் எப்பவுமே உழைக்கணுன்ற ஒரு வேகத்தை கொடுப்பார். உழைக்கணும், உழைச்சா காசு கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும், வருமானத்தின் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் பொழுதுபோக்கு காரகன். அதே மாதிரி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு பரபரப்பாக இருப்பீங்க, அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் இருக்கணும்னு கோடு போட்டு இருப்பீங்க, அதில் கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரங்க. 18/2/2025 முதல் 4/3/2025 வரை உடல்நிலையில் லைட்டாக ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த 4 மாதத்தில் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைகள் கண்டிப்பாக சேரும். குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் உங்கள் நாட்டம் அதிகரிக்கும். அதன் மூலமாக தான் உங்களுக்கு பெரிய நன்மைகள் ஏற்படும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றிகள் உண்டு. வாழ்த்துக்கள்.